தூதரை பற்றி இறைமறை கூறுகிறது, பிறருக்கு இழைக்கப்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக அந்த தூதர் உணரக்கூடியவர் என்று. இப்படிப்பட்ட தூதரை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம் என்னையும் தன்னையும் தான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தையும் மகிழ்வையும் துக்கத்தையும் மட்டும் பார்த்து கொண்டு பிற சமூகத்தில் நடக்கின்ற எல்லாவற்றை விட்டும் கண்மூடி வாழக்கூடிய வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு இழைக்கப்படக்கூடிய படுகொலை, தன் குடும்பத்தில் தன் உறவில் இழைக்கப்படுகின்ற படுகொலை அநீதியாக அந்த பார்வையில் பார்க்கப்படும். ஆனால் சமூகத்திற்கே இழைக்கப்படும் படுகொலை வெறும் எண்ணிக்கையாக மட்டுமே பார்க்கப்படும். பலஸ்தீனிலே இவ்வளவு பேர், மியான்மரிலே மணிப்பூரிலே இவ்வளவு பேர் அகதிகளாக மாற்றப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்று. குறிப்பாக ஆஃபியா சித்திகி 2002ஆம் ஆண்டிலிருந்து 86 ஆண்டுகால இந்த சிறைச்சாலை இந்த சகோதரிக்கு ஏன்? இந்த பெண் செய்த குற்றம் என்ன? இந்த பெண் மீது நிரூபிக்கப்படாத தீர்ப்புகள் என்ன? இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அநீதம் என்ன? இதையெல்லாம் படித்து பாருங்கள். இன்னும் எத்தனையோ பேர், கோடி பேர், லட்சம் பேர் நம்முடைய பார்வையில் படாமல் சிறைச்சாலைகளில், அகதிகள் முகாம்களில் தன்னுடைய உரிமைகளை இழந்து நீதிக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடிய நாம், ஒன்று முடிந்தால் நீதிக்காக அவர்களுக்கு குரல் கொடுங்கள், அல்லது உங்களுடைய பிரார்த்தனை இல்லாத அவர்களை மறக்காமல் இருங்கள். இல்லையெனில் அந்த நிலையில் நானும் நீங்களும் ஒரு நாள் மாறுவோம்.